No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தெற்காசியாவை பொறுத்தவரை பெரும்பாலான நேரங்களில் ஒரு அமைதியாக தான் இருக்கும். ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறையோ இல்லை 20 வருடங்களுக்கு முறையோ இது மாதிரி நடக்கும். அது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா சமூக அதிருப்தி இருக்குது. இந்தியாவில் இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒன்று, இந்த பரந்துபட்ட நிலப்பரப்பு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது நேரடி அச்சுறுத்தல் கிடையாது, மறைமுக அச்சுறுத்தல்கள் நிறையா இருக்குது. அப்போது அண்டை நாடுகள்லேருந்து தூண்டி உள்ளார். அவர்களுடைய அரசியல்வாதிகள் உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு வரணும்னா இந்தியாவுக்கு தான் வருவாங்க பொதுவாக. ஆனால் இந்த தடவை வரல. போன நடந்த கலவரத்தில் உடனே வந்து இந்தியாவுக்கு தான். இப்போ சீனாவுக்கு போகிறதா சொல்கிறாங்க, தாய்லாந்துக்கு போகிறதா சொல்கிறாங்க, வேறு நாடுகளுக்கு போகிறதா சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்தே நமக்கு தெரியுது நம்ம உறவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியுது. ஒரு காலத்தில் ஸ்கூல் ஆஃப் அமெரிக்காஸ்னு ஒரு நிறுவனத்தை வச்சு அமெரிக்காவிலேருந்து தென் அமெரிக்கா உள்ள இருக்க எல்லா நாடுகளையும் ஒரு இம்பேலன்ஸ் பண்ணி அந்த நாடுகளெல்லாம் அழிச்ச வரலாறுலாம் இருக்குது. ஆனால் இப்போ அது நடக்குதா இல்லையாங்கிறது ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பேராசிரியர் டாக்டர் கிளாட்சன் சேவியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அண்டை நாடான நேபாளம் பற்றி எரிகிறது, கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணமாக ஜென்சி ஜென்ரேஷன் சேர்ந்த சமூக வலைதள ஊடகங்களுக்கு தடை வச்சாங்க. அதனால் ஜென்சி போராடுறாங்க. இன்னொரு புறம் வேலை வாய்ப்பு இன்மை, இதெல்லாம் காரணங்களாக சொல்லப்பட்டாலும் இதன் பின்னணியில் இன்னும் பல்வேறு யூகங்கள் சொல்கிறாங்க சார். ஒன்று ஒரு பக்கம் சீனா இருக்குது, ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்குது. இது ஜிபிஎஸ், ஜிஎஸ்ஐ இது தொடர்பான அவங்க சம்மந்தமான அந்த டெக்னாலஜியை ஏற்கிறதுல நேபாளம் காட்டிய சில விஷயங்கள் தான் இந்த கலவரத்துக்கு பின்னணியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு யூகங்கள் கிளம்பியிருக்கு. உண்மையிலே நேபாளில் என்ன நடக்குது? நிறைய காரணங்களுக்கு மத்தியில் தான் இது நடக்குது. திடீர்னு நடந்த புரட்சின்னு சொல்கிறதோ அல்லது ஒரு சிலர் ஆரம்பித்தது இந்த மாதிரி வெடித்ததுன்னு சொல்கிறது தவறு. நேபாளத்தில் கடந்த 15 ஆண்டுகளாகவே ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு ஆட்சி நிலவிட்டு வருது. எப்படியும் ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு 15 பிரதமர்கள் வந்துட்டு போயிருப்பாங்க. யாருமே 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதில்லை. அவங்களுக்கு உள்ளாரையே தான். இப்போது கேபி ஓலி வந்தார்னா அதுக்கப்புறம் பிரச்சந்தா வருவார், அதுக்கப்புறம் அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த புரட்சியின் மூலம் அங்கே இருந்த அரசு ஆட்சியை கிடச்சிட்டு ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்குறாங்க. இதுவே ஒரு மிக கொடூரமான வகையில் தான் நடந்தது. ஒரு ரத்தக்கரைகளோடு தான் பதவிக்கு வராங்க. அது குறிப்பாக இடதுசாரி சித்தாந்தத்தோடு இருக்கவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது பல்வேறு சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஒன்று, அங்கே இருந்த நாட்டினுடைய வேலையில்லா திண்டாட்டம். இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அங்கே தேவையான எந்த நிறுவனங்களோ அல்லது உற்பத்தி திறன் கொண்ட அமைப்புகளோ இல்லை. மூன்றாவது முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, அங்கே பொருளாதாரம் மிக குறைவாகிறதுக்கு காரணம் அந்த காட்மண்டு பள்ளத்தாக்கில் இருக்கவங்களுக்கும் அந்த பள்ளத்தாக்கை சுற்றி இருக்கக்கூடிய சமத்தரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. சமீபத்தில் நடந்த இந்த தெராய் மக்கள், அதாவது சமவெளி மக்களை தெராய் மக்கள்னு சொல்லுவாங்க. இந்த தெராய் மக்களுக்கும் பள்ளத்தாக்கு மக்களுக்கும் அந்த பிரச்சனையில் அவர்களுடைய இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாகி அது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுவதாக நடந்தது அந்த பிரச்சனை. இப்படி இருக்கையில் அந்த நாட்டில் அதிகமான அளவில் சுரண்டல்களும் ஊழல்களும் அதிகமாக இருக்குது. இதை தட்டி கேட்க போய் தான் பல்வேறு நபர்கள் என்ன சொல்கிறாங்க, மீண்டும் அரசு அமைப்பு சட்டத்துக்குள்ளாரே நம்ம போகலாம், அதாவது ஜனநாயக முறையில் மன்னராட்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மன்னராட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போது மன்னராட்சி எப்படி கவிழ்ந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அந்த மன்னராட்சி கவிழ்றதுக்கு முன்னாடியே அந்த ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு 8 பேர் ஒரே நாளில் அவங்க குடும்பத்தினராகவே சுட்டுக் கொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். அப்போ இது ஒரு ரத்த வரலாறு நிறைய இருக்குது. இதுக்கு இடையில தான் அந்த நாட்டில் பல்வேறு தளங்களில்
இந்த சோஷியல் மீடியாவை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 26 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. அந்த மீடியா கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அங்கேருந்த இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் குதிக்கிறாங்க. எல்லாருமே ஆவேசமாக இந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தனத்தோடு செயல்பட்டாங்களான்னா அது இல்லை. முதல்ல அமைதியாக தான் நடக்குது. ஒரு 2 நாட்கள் போராட்டம் நடந்த உடனே அரசாங்கம் என்ன பண்ணுது, இராணுவத்தை கொண்டு போய் உள்ளார நுழைக்கிறாங்க. அந்த இராணுவத்தை நுழைச்ச உடனே இராணுவம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி ரப்பர் தோட்டா வந்து வெளியேவும் உள்ளே வந்து இரும்பு தோட்டாக்கள் இருந்ததாகவும் சொல்லி இதில் 19 பேர் காயமடைந்து பரிதாபமாக இறந்து போகிறாங்க. இந்த இறப்பு அப்படிங்கிறத தாங்க முடியாமல் ஏற்பட்ட கொந்தளிப்பு தான் இது. இப்போ நேபாளில் பார்த்திங்கன்னா இந்த ஆவேசமான இந்த தாக்குதல்கள் நடக்கிறது முதல் முறை கிடையாது. இவங்க ஆவேசம் அடைஞ்சு உடனடியாக கணக்கு தெரியல எல்லாத்தையுமே வந்து கையில் எடுக்கிறாங்க. அதில் ஒரு சில கலவரக்காரர்கள் தூண்டுதலின் பேரில் அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நேரடியாக போய் நிறைய விஷயங்களை எடுத்து அடித்து உடைச்சி அங்கே இருந்த பிரதமருக்கும் அதிபருக்குமே பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க நாட்டு விட்டு ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க. சார், இது நேபாளில் மட்டும் இல்லாமல் கடந்த 2022 வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு, கடந்த ஆண்டில் வந்து பங்களாதேஷில் நடந்துச்சு. சவுத் ஏஷியாவில் இந்த மாதிரி, அதுவும் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி, இப்போ பாகிஸ்தான்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து எழுது. ஸோ சவுத் ஏஷியாவில் இந்த மாதிரியான தொடர்ச்சியான பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தாக இருக்குது? அதாவது இந்த நாடுகளுடைய அளவும் மக்கள் தொகையும் மிக குறைவானது. அப்போது நீண்ட நாட்களில் இருக்கக்கூடிய அதிருப்தியை மக்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அதோடு சேர்ந்து ஒரு சில சமூக விரோதிகள், வன்முறையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இதை அப்படியே பெருசு பண்ணுறதா தான் பார்க்குறோம். இப்போ ஆட்சி மாற்றம் அப்படின்னு நீங்கள் இலங்கையில் நடந்ததுக்கும் இங்கேயும் ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இளைஞர்களுக்கு அந்நிய செலாவணி அவங்ககிட்ட குறைஞ்சி போச்சு, வேலை வாய்ப்பின்மை, பணவீக்கம். ஸோ இதனால் மக்கள் கொந்தளிச்சு அடிப்படையில் கரப்ஷன். அதில் அறகலையாக பார்த்திங்கன்னா ஒரு தொடர் போராட்டமாக இருந்து அது வந்து அப்புறம் மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் அரசியல் கட்சிகள் வந்து ஒரு பிடியோடு இருக்கிறாங்க. இங்கே அப்படி கிடையாது, இந்த நிலைமை வேறு. பங்களாதேஷில் என்ன நடக்குது அப்படின்னா, சிறிதாக உருவானது, அதுக்கப்புறம் பல்வேறு தரப்புகள்லேருந்து வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுடைய நேரடி தொடர்பின் மூலமாகவும் அனுசரணையின் மூலமாகவும் தான் இது வளருது அப்படின்னு அந்த பங்களாதேஷ் பிரச்சனை சொல்கிறாங்க. ரிசர்வேஷன் அதுக்கு எதிராக நடந்த ரிசர்வேஷன் ஒரு விஷயம். பட் ஆனால் இருந்தாலும் அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபியூலிங் ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ளவங்க நிறைய பேர் சேர்ந்து அந்த நாட்டை மீண்டும் வந்து அந்த செக்யுலர் கண்ட்ரி இல்லாமல் மாற்றணும், இஸ்லாமிக் ஸ்டேட்டை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு காரணமாக காட்டி தான் பங்களாதேஷில் வந்து இந்த புரட்சி மாதிரி செய்கிறாங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராங்க. எல்லா ஆட்சி மாற்றங்களும் புரட்சின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வன்முறையின் மூலமாக நடக்கக்கூடிய எல்லா ஆட்சி மாற்றங்களும் புரட்சின்னு சொல்ல முடியாது. அது ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இந்த நிலைமையை பார்க்கும்போது தெற்காசியாவை பொறுத்தவரையில் பெரும்பாலான நேரங்களில் ஒரு அமைதியாக தான் இருக்கும். ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறையோ இல்லை 20 வருடங்களுக்கு முறையோ இது மாதிரி நடக்கும். அது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் இது. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். சரி, இப்போ இந்தியாவுக்கு இது எந்தளவுக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை? ஏன்னா தெற்காசியாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் எழுதுறதுனால இந்தியாவுக்கு இது சிக்கலை ஏற்படுத்துமா? ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இந்தியாவிலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு யூகங்கள்லாம் கிளப்புறாங்கல்ல. ஸோ அதாவது இந்தியாவில் வந்து இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒன்று, இந்த பரந்துபட்ட நிலப்பரப்பு. அடுத்தது வித்தியாசமான மக்கள், மாநிலங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிறது சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் நடக்கலை. சின்ன சின்ன முறையில் வந்து சேர்ந்து செய்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை மாற்றணும் அப்படிங்கிறது தனி மனிதர்களாகவோ அல்லது சிறு குழுக்களாக முடியாது. அதனுடைய ஹோல் ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி வேறு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது நேரடி அச்சுறுத்தல் கிடையாது, மறைமுக அச்சுறுத்தல்கள் நிறையா இருக்குது. அப்போது அண்டை நாடுகள்லேருந்து தூண்டி விடலாம், இந்த மாதிரி செய்யுங்கன்னு அவங்க பண்ணலாம். பட் இது என்ன செஞ்சாலும் இந்தியாவினுடைய அரசு அமைப்பானதும் இராணுவ அமைப்பானதும்
இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சனைகள் வந்து இதுக்கான முனைப்புகள் இருந்தும் இந்தியா வந்து ஜெயிச்சுன்னு இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய பாலிசி அந்த மாதிரி இருக்குது, அதனுடைய அமைப்பும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்கி நேபாளில் நடக்கிறது வந்து மிகப்பெரிய கொடூரமான விஷயம்னா அடுத்து யார் எடுத்து செல்வாங்கன்றதுல நிறைய சிக்கல் இருக்குது. இராணுவ அதிகாரியே சொல்கிறாரு, இராணுவத்தால் அது சிரமமாக இருக்குன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆனால் இதில் வந்து 19 to 25 இந்த ஏஜ் கேட்டகரி யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இந்த போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வேலைவாய்ப்பின்மை. ஸோ அது வந்து பங்களாதேஷ்லேயும் சரி, இங்கே நேபாள்லேயும் சரி, ஸ்ரீலங்காவிலையும் அதுதான் சொல்லப்பட்டது. ஸோ இந்த வேலைவாய்ப்பின்மை ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதா சார் இந்த மாதிரியான கலவரங்கள்? இல்லை, கலவரங்களை பொறுத்தவரையில் அது ஒரு கலவர புத்தின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு மனநிலை அப்படிங்கிறது தேவையில்லை. அந்த கலவர மனநிலை தான் அது. திடீர்னு நினச்சோம்னா போய் அடித்து உடைச்சி முடிச்சுட்டு வர்றது தான். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அதை வந்து ஊக்குவிக்கிறது ஒரு சிலர் இருக்காங்க. ஊக்குவிச்சாங்கன்னா அதிகமாக நடக்கும். ஊக்குவிக்கலைன்னா அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பில் திசை திருப்பப்பட்டு வேறு மாதிரி கொண்டு போகலாம். இப்போ இந்த மாதிரி 2 முக்கியமான கோணங்கள் இருக்குது. இப்போ நேபாளில் நடந்து ஜென்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான். இன்னொன்று, சோஷியல் மீடியா வரல அப்படின்னா அது ஏதோ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் இருந்தவங்க எல்லாருமே ஜென்சி கிடையாது. போராட்டக்காரர்கள் அதிகபட்சமானவர் ஜென்சின்னு சொல்லாமே தவிர மற்றவங்க அந்த மாதிரி கிடையாது. 2000க்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படின்னு. ஆனால் கோபம், வேகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 25க்குள்ளே வந்தால் தானே அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுதில்ல. அப்போ அந்த புரட்சி அப்படிங்கிறதும் ஏதோ ஒன்று செய்யணுங்கிற அந்த ஆர்வமும் அந்த வயசில் இருக்குது. அந்த வயசை வந்து வெளிப்படுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கலவரத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளி வந்து சமூக வலைதளங்கள் முடக்கம் அது சொல்லப்பட்டாலும் இதன் பின்னணியில் வந்து மற்ற நாடுகளுடைய தலையீடுகள்லாம் இருக்கும். குறிப்பாக சைனா வந்து நேபாளை எப்படியாச்சும் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இன்னொரு பக்கம் அமெரிக்கா. ஸோ அவங்களுடைய ஆப்புகள்லாம் முக்கியமாக இதில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு காரணம். பின்னாடி வந்து சிஏ வந்து குழப்பத்தை விளைவிக்கின்ட்டு வந்து இந்த மாதிரியான கலவரங்கள் வந்து தூண்டப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஸ்ரீலங்காவிலையும் இதான் சொன்னாங்க. அதாவது ஏதோ ஒரு நாட்டில் எங்கே கலவரம் நடந்தாலும் வேற ஒரு நாட்டில் தான் இருந்து வருதுன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அந்தந்த நாட்டு மக்களே சிந்திக்கக்கூடியவர்கள் தான். ஏன் அவங்க சிந்திக்காமல் இருக்காங்க, நாம் போய் புதிய சிந்தனையை கொடுத்த புரட்சி அந்த மாதிரி கிடையாது. இது நடக்கிறது என்ன, ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல உதவிகள், சின்ன சின்ன உதவிகள் வருமே தவிர, ஆனால் இந்த கேம்பெயினை முழுசாக வந்து ஒருத்தர் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், நேபாளம் கலவரத்துக்கு இன்னும் முக்கியமாக காரணமாக சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா நெஃபோ பேபி அப்படின்ட்டு வந்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பிரதமர், அதிபர், அதே மாதிரி மற்ற அமைச்சர்களுடைய வாரிசுகள் வந்து ஒரு மாதிரி சொகுசு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுட்ருக்காங்க. அதுவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து இன்னொரு ஆத்திரத்தை தூண்டுச்சுன்னு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், அது எந்த அளவுக்கு அங்கே இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு சார்? அதாவது சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஊழல் செய்யாமல் சொகுசு வாழ்க்கை நேபாள் மாதிரி நாடுகளில் ரொம்ப சிரமம். ரொம்ப வசதியானவங்க பொதுவாக நேபாளில் இருக்கக்கூடிய வழக்கம் என்னென்னா, அவங்க தங்களது பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க. வசதி கொஞ்சம் குறைஞ்சவங்க ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவாங்க. அதோட கொஞ்சம் குறைஞ்சவங்க சிங்கப்பூருக்கு அனுப்புவாங்க. அதோட கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்க இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. சரி, அப்போது எல்லா லேயர்ஸும் இருக்குது. இது வந்து தொன்று இருக்கிறது தான் நேபாளை பொறுத்தவரை. நான் அங்கே இருக்கக்கூடிய கல்வியோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் வந்து மிக குறைவான வசதிகள். அப்போது ஓரளவுக்கு வசதி இருந்தாலே வெளிநாடை தேடி போகிறவங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து செல்வங்களை கொண்டு வராங்க. கொண்டு வந்து சொகுசு வாழ்க்கையில் இருக்காங்க. இப்போ இது ஊழல்னாலையும் இருக்கலாம். அடுத்தது அங்கே வந்து அவங்க வெளிநாட்டில் சம்பாரிச்சதாகவும் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் என்ன, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலோ அல்ல ஒரு பொறுப்பில் இருந்தாங்களோ அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு பயணச்சீட்டு கிடைச்ச மாதிரி, ஒரு கடவுச்சீட்டு, வெளிநாடுக்கு போகிறதுக்கான கடவுச்சீட்டு மாதிரி ஒரு இது. இப்போ அதை பார்த்து பொறாமப்படுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அது இந்த அளவுக்கு போய் அடித்து உடைச்சி மண்டை உடைக்கிறது, பார்லிமெண்ட்டை கொளுத்துறது அப்படின்றாக்கா வந்து இது வந்து அவ்வளவு யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. இது திட்டமிட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்படி. ஆனால் இதே தான் சார் பங்களாதேஷ்லையும் நடந்துச்சு, இதே தான் ஸ்ரீலங்காவிலையும் நடந்துச்சு. பார்லிமெண்ட் ஸ்ரீலங்காவில் நடந்தது வந்து அதான், நம்ம ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் நிறைய இருக்குது. அந்த கடைசி அந்த பீக்கில் போய் தான் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. ஆனால் இது 3 நாள் நடந்த விஷயம். அதுக்கு முன்னாடி இலங்கையில் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து மக்கள் அறகலையால் அந்த போராட்டம்னு சொல்லி அந்த பழைய பிரசிடென்ட்டுடைய அந்த கால் ஃபேஸில் தினமும் வந்து டென்ட் போட்டு தங்கிட்டு இருந்தாங்க. பங்களாதேஷில் அப்படியே நடந்துச்சு. திடீர்னு அப்படி ஓவர் நைட் நடக்கல. பங்களாதேஷில் நடந்தது அதிர்ச்சியாக இருந்தாலும் இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளஸ் பங்களாதேஷை பொறுத்தவரை இராணுவம் வந்து கூட இருந்தது.
இங்கே இராணுவம் வந்து அரசாங்க பக்கத்தில் தான் நிற்கிது. அப்போது மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது ரெண்டுக்குமே. அதனால நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக நடந்தது அப்படின்றது இல்லை. ஸ்பான்டேனிட்டி கொஞ்சம் இருந்தாலும் திட்டமிட்டு அதில் வந்து பின்னாடி வந்து யாரோ ஒருத்தர் திட்டமிட்டுருக்குறாங்க அதை. அல்லது இப்போது ஒரு கூட்டத்தில் வந்து அமைதியாக போராட்டி இருக்க கூட்டம் தள்ளுமுள் இருக்கும், ஒரு பாட்டில் விட்டு எறிகிறாங்க அப்படின்னா அது வந்து வேறு யாரோ திட்டமிட்டு உள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போவும் புதிய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது, தினம் மாறி மாறி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் யார் இதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் இன்னும் தெரியாது. டிவி ஹவுசஸும் அங்கே தீ வச்சு கொளுத்து போட்டு மீடியா ஹவுசஸும் கொளுத்து. ஆமாம், அதெல்லாம் ஏன்னா மீடியா ஹவுசஸுக்கு சொந்தக்காரங்க இவங்க தானே, பெரிய பணக்காரங்க தான் மீடியா ஹவுஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால இதில் ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் சொன்னீங்க இது இந்தியாவுக்கு வந்து நேரடியான பாதிப்பு கிடையாது, ஆனால் இது வந்து இந்தியா வந்து மறைமுகமான தாக்குதல்கள் வந்து சந்திக்க நேரிடும், இது வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம்னு சொன்னீங்க. சொல்லுங்கள் சார், இந்தியா இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது? அது ரெண்டு விஷயம். ஒன்று, அவர்களுடைய அரசியல்வாதிகள் உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு வரணும்னா இந்தியாவுக்கு தான் வருவாங்க பொதுவாக. ஆனால் இந்த தடவை வரல. போன முறை நடந்த கலவரத்தில் உடனே வந்து இந்தியாவுக்கு தான். இப்போ சீனாவுக்கு போகிறதா சொல்கிறாங்க, அல்லது தாய்லாந்துக்கு போகிறதா சொல்கிறாங்க, வேறு நாடுகளுக்கு போகிறதா சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்தே நமக்கு தெரியுது நம்ம உறவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியுது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த அசாதாரண சூழல் இந்தியாவுக்கு விழுந்துரும் அப்படின்ற பயம் இந்தியாவுக்கு இருக்குது. அவங்க மூலமாக இல்லைனாலும் மற்றவர்கள் வந்துடுவாங்க. அப்போ அதனால் இப்போவே வந்து அந்த பகுதிகளில் இராணுவத்தினரை இறக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் இறங்கிட்டாங்க இந்தியா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவுக்கு மிக தேவையான நாடு நேபாள். அதே அளவுக்கு சீனாவுக்கும் தேவையான நாடு நேபாள். இது ஒரு பஃபர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, நேபாளில் ஒரு கால்வாசிக்கு மேலே இந்தியாவுக்குள்ளே இருக்குது, இன்னொரு பக்கம் சைனாவுக்குள்ளே இருக்குது. அதனால் இது சைனான்னு கிடையாது, நேபாள் தான், இது சுதந்திரமான ஒரு நாடு. அப்போது உடனடி தேவை உதவி அப்படிங்கும்போது ஒரு மணி நேரத்தில் உதவி எங்கேருந்து வரணும், இந்தியாவிலேருந்து தான் வரும். அப்போ இது வந்து இந்தியாவை பெரிய அளவில் பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே பாதித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து இந்தியாவுக்கு அதிகமாகவே இருக்குது. தெற்காசியா இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சார் இருக்குது? அப்படி நம்ம சொல்ல முடியாது, ஒரே டைமில் ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போது முகம் கொடுக்கணும், அவ்வளோதான். அது சரியானபடி தெளிவாக முகம் கொடுத்தோம்னாலே சரியாக போயிடும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் எங்கே இருந்தாலுமே இந்த ஊழல்லேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணும். இந்த ஊழலினுடைய ஒரு விளைவு தான் இது. அப்போது அது கேபி ஒளியாக இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சந்தவாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்க பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஊழலுக்கு எதிராக தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. மீண்டும் அவங்க ஊழல் செய்கிறாங்கன்ற போது நம்ம மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களே. அப்போ இது ஒரு மன வெடிப்பு, ஒரு கொந்தளிப்புன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போது இன்னும் சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா ஈராக்லாம் வந்து எப்படி யூஎஸ் வந்து இன்டர்வென்ஷன் பண்ணாங்களோ, அங்கே ஒரு வேலைக்காக போனாங்களோ, இந்த மாதிரி சவுத் ஏசியாலையும் வந்து இந்த மாதிரி நிலைத்தன்மை இல்லாத அரசுகள் இருக்கும்போது மற்ற நாடுகள் வந்து ஈஸியாக அதை பயன்படுத்தி உள்ளார வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. பொலிட்டிக்கலாக சரி, வந்து எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு சரி, பொருளாதாரம் சார்ந்து சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த தலையீடுகளை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்களா சார்? அதை பற்றி நேபாளெலாம் ஏற்கனவே குளோபலைஸ்ட் கண்ட்ரி, ப்ரோ குளோபலைஸ்ட் கண்ட்ரி, அந்த மாதிரியானதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. இன்னொன்று, ஏராளமான இயற்கை வளங்களோ இல்லை ஏராளமான பொன் வளங்களோ அங்கே கிடையாது. ஒரு ஏழை நாடு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சு தான் அடுத்தது போகிறாங்க. இப்போ டூரிசம்னா பெரிய அளவில் இருக்குது. அப்போ இதனால் வெளிநாடுகளுக்கு வந்து என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த லாபம் தான் இருக்குது அங்கே உள்ள. அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி. நான் நேபாள் மட்டும் பாயிண்ட் பண்ணி கேட்கல சார், சவுத் ஏஷியாவில் ஒரு காலத்தில் வந்து ஸ்கூல் ஆஃப் அமெரிக்காஸ்னு ஒரு நிறுவனத்தை வச்சு அமெரிக்காவிலேருந்து தென் அமெரிக்காவுக்குள்ளே இருக்க எல்லா நாடுகளையும் வந்து ஒரு இம்பேலன்ஸ் பண்ணி அந்த நாடுகளெல்லாம் அழித்து வரலாறுலாம் இருக்குது. ஆனால் இப்போ அது நடக்குதா இல்லையாங்கிறது ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். தெளிவாக நமக்கு இப்போ உடனே சொல்ல முடியாது, இவங்கெல்லாம் இன்வால்வ்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.